இந்த வீடியோல எக்ஸெல்ல ஃபார்முலாஸ் மூலமா ஃபில் டவுன் எப்படி பண்றதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். யூசர் இன்டர்ஃபேஸ் டெக்னிக் மூலமா ரொம்ப சிம்பிளா ஃபில் டவுன் பண்ணலாம். ஃபார்முலாஸ் மூலமா லேர்ன் பண்ணோம்னா டைனமிக்கா இருக்கும். இதான் நம்மளுடைய இன்புட் டேட்டா. இங்க Q1ன்னு பாப்புலேட் பண்ணணும். இங்க ஜான், இங்க ஃபெப். இத ஃபார்முலாஸ் மூலமா எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கன்சல்டேட் பண்றேன் மேப் ஃபங்க்ஷனுக்குள்ள. B5 செல்ல இப்போ நான் ஃபில் பண்ணேன்னா எனக்கு ஜான்னு வரணும். இதுக்கான ஃபார்முலாவை J5 செல்லில் நான் எப்படி ப்ராசஸ் பண்றதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இன்புட் டேட்டாவுடைய ஸ்டார்டிங் செல் வந்து A2. அங்கிருந்து கரண்ட் செல் அதாச்சும் B5 வரைக்கும் நான் ரேஞ்ச் வந்து எடுத்துக்கிறேன். இது 0ன்னு இருந்தாலுமே எக்ஸல் வந்து அதை பிளாங்க்ஸா தான் கன்சிடர் பண்ணும். இந்த ரேஞ்சில் காலம் வைஸ் ஸ்கேன் பண்ணிட்டு லாஸ்ட் நான் பிளாங்க் செல் எடுக்க போறேன். ஸோ அதாச்சும் ஜானுங்கிறத எடுக்க போறேன். அதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்னு பாருங்க. toCal ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். பிளாங்க்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிடணும். ஸோ அதுக்காக நம்ம இக்னோர் பிளாங்க்ஸ்ங்கிற ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணலாம். ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக ஆப்ஷன் 3 செலக்ட் பண்றேன். இக்னோர் பிளாங்க்ஸ் அண்ட் எரர்ஸ் ஏதாவது இருந்தாலுமே இக்னோர் பண்ணிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம் வைஸ் ஸ்கேன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஆப்ஷன் 1ன்னு கொடுக்குறேன். ட்ரூன்னு செலக்ட் பண்ணலாம், அப்படின்னா 1ன்னு கொடுக்கலாம். க்ளோஸ் பேரந்தசிஸ் அண்ட் ப்ரெஸ் கண்ட்ரோல் என்டர். இங்க பாத்தீங்கன்னா பிளாங்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. இதுல லாஸ்ட் செல்ல மட்டும் நான் எடுக்க போறேன். அதுக்கு டேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். டேக் ரிசல்ட் ஆஃப் toCal ஃபங்க்ஷன் தான் எனக்கு அரே இன் ரோஸ் ஆர்குமெண்ட். நான் லாஸ்ட் செல் எடுக்கணுன்றதுனால -1ன்னு கொடுக்குறேன். க்ளோஸ் பேரந்தசிஸ் அண்ட் ப்ரெஸ் கண்ட்ரோல் என்டர். ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து ஜான்னு வந்துருச்சு. இதே ஃபார்முலாவை நான் A10ல யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து Q1ன்னு வரணும். கரெக்டாக வருதா இல்லைன்னு மட்டும் நான் ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன் பாருங்க. அப்படியே காப்பி பண்றேன். I10 செல்லுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா அப்படியே பேஸ்ட் பண்றேன். இங்க B5 பதிலாக என்னுடைய கரண்ட் செல்ல கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ A10 கொடுக்குறேன். கண்ட்ரோல் என்டர் அடிச்சேன்னா எனக்கு ரிசல்ட்ல வந்து Q1ன்னு வருது. இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு நான் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இது வந்து ஃபில் டவுன்ங்கிறதுனால நம்ம ஹெட்டர்ஸுமே ஃபார்முலாக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ நான் A2ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மேப் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண போறேன். மேப் வந்து ஒரு லாம்டா ஹெல்பர் ஃபங்க்ஷன். இதில் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து அரேன்னு இருக்கு. நம்மளுடைய இன்புட் ரேஞ்ச் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். A2ல இருந்து C22. இது வந்து லாம்டா ஹெல்பர் ஃபங்க்ஷன். ஸோ நான் வந்து லாம்டான்னு ஆரம்பிச்சுக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நீங்க எந்த நேம்னாலும் கொடுக்கலாம். நான் வந்து எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். நம்ம செல் பை செல் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே இங்க ரெப்ளிகேட் பண்றேன் பாருங்க. உங்களுடைய ஸ்டார்டிங் செல் எது? A2. கரண்ட் செல் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? எக்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். இது வரைக்கும் இருக்கிற ரேஞ்சில் toCal ஃபங்க்ஷன் மூலமா பிளாங்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போறேன். அதுக்கு ஆப்ஷன் 3ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம் வைஸ் ஸ்கேன் பண்ண போறேன். ஸோ ட்ரூ ஆர் 1ன்னு கொடுக்குறேன். பேரந்தசிஸ் க்ளோஸ் பண்ணா நான் பிளாங்க் செல்ஸ் மட்டும் இருக்கும். இதுல இருந்து லாஸ்ட் செல்ல மட்டும் எடுக்கிறதுக்கு டேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ரோஸ் ஆர்குமெண்ட்ல -1ன்னு கொடுக்குறேன். க்ளோஸ் பேரந்தசிஸ் ஃபார் லாம்டா அண்ட் மேப் அண்ட் ப்ரெஸ் கண்ட்ரோல் என்டர். இதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.